பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இந்த கோவிலை வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்தே இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா சித்திர திருவிழா சொல்லுவாங்க. இது வந்து எங்க ஊர் கிராம திருவிழா கிடையாது, பொதுவான கோவில். அந்த கோவில் திருவிழா. அந்த கோவில் வந்து ரொம்ப சக்தியான கோவில். அதனால வருஷம் எப்போதும் அம்மாவும் ரஞ்சிதம்மாவும் வந்து அக்னி செடி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் காப்பு கட்டியிருக்காங்க. அக்னி செடி எடுக்க போறாங்க. அதனால இன்னைக்கு தான் அம்மா மாமாலாம் வந்து காலையில் சமயபுரம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஆற்றுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து அண்ணி கூட வந்துட்டு ஆற்றுக்கு போக போகிறோம். இன்னைக்கு இப்போ மணி எத்தனா 12. இன்னைக்கு ஃபுல் டே வந்து கோவிலே சரியாயிரும். ஏன்னா தீ மிதிக்கிறேன்றனால 6 மணிக்கு மேலே தான் அங்கே வந்து இறங்க விடுவாங்க. அதனால ஆற்றுலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இங்கே வந்து கோவிலுக்கு வந்து 6 மணிக்கு வந்து கரெக்டாக கோவிலில் வந்து இறங்குவாங்க. அதனால ஃபுல் டே இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ பேசுறதுனால என்னவோ ஒப்பிக்கிற மாதிரி கடன்னு பேசுறேன். அதனால இன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழா. எங்களோட நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. அம்மா ரஞ்சிதாம்மா அக்னி செடி எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து எங்க சின்ன அண்ணியும் சின்ன அண்ணி பையனும் பால் குடம் எடுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா மாமாலாம் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. இனிமேல் வருவாங்க. நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஆற்றுல இருக்கோம். இதெல்லாம் ஓவரா இல்ல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல் வந்துட்டு இருக்காங்க. கோவில் திருவிழா நெக்ஸ்ட் சோறு. இங்கே வந்து கரகம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா சொன்னல வரும்போதே சாப்பாட்டோட வராங்க. மாலை வந்து சொல்லியிருந்தாங்க, மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா பின்னாடி வராங்க. மாமா ஒன்னதான் எல்லாம் வலை வீசி தேடுறாங்க. ரஞ்சிதேங்க சட்டி எங்க வாங்கி வச்சுட்டேன். எங்க அம்மா காஸ்டியூம் மாத்திட்டாங்க. இருக்கிறதுல எங்க மம்மி புடவை தான் வேற லெவல். எங்க அம்மா கம்ஃபர்டபுளான புடவை இதான் கட்டுவாங்க எப்போதுமே. சாப்பிட்டோம் நாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்களே வாங்கி நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நாங்களே வாங்கி எங்களுக்கு கூட்டி விட்டாங்க. நேற்று வந்து புடவை கொடுத்தோம். அதில் வந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் வரல. எங்கள் சித்திக்கு ஒரு ஆள், இந்த சித்திக்கு ஒரு ஆள், இன்னொருத்தவங்க அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் கொடுக்கணும். அப்புறம் ஒரு தம்பிக்கு வந்து வேஷ்டி துண்டு. அதனால் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். இதுலேயும் கட்டியிருக்காங்க. நேற்று கொடுத்த புடவை இது. அக்கா நேற்று கொடுத்த புடவை தானே. அக்கா வந்து இந்த மாதிரி புடவை தான் அம்மாட்ட கேட்டாங்களா. அதனால அம்மா அக்காக்காக இதே மாதிரி புடவை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியான புடவைகள் தான் இந்த புடவைகள். இப்போ கொடுக்க போறேன். ஸ்டார்டிங்ல புளி சாதமும் தயிர் சாதமும், இப்போ வந்து குஸ்கா சாப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் அளவு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வராங்க. ஏன்னா மணி வந்து கிளம்புறதுக்கு வெயில் கம்மியானதான் கிளம்புவாங்க. மணி 4000. இப்போ வந்து சட்டி வந்து ரெடி பண்ண போறாங்க. ரஞ்சிதம்மா வந்தோடனே யாரையா அந்த ஃபஸ்ட்டு கடைசி 2ஆ? சரி. ஹாய். அத்தை பொண்ணு அவங்க 2 பேரும் சேம் ட்ரெஸ். நீ வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. சட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ரெடி பண்ணும்போது இங்கே எடுக்கவே இல்லை. இங்கே பால் குடம் கரகம். அடிச்சுட்டு வந்துருச்சு. மோளை அடிச்சுட்டு இவ்வளோ தூரம் போயிடுச்சு, சாமி போயிடுச்சுன்ட்டு வேகமாக தொங்குதவன்னு ஒரு 3 பேரும் அமிர்தத்தை விட்டுட்டோம். வந்த 3 பேரும் தொங்குதவன்னு ஒடியாடுறான். கடைசியில் பார்த்தா அப்போ
Thank you.